So hello guys, Stream Vlog here. Welcome back to DE Family. Hope you're having a great day. ஒரு நியூ ட்ரை இது லைக் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செட்டப் பண்ணியோ இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபுல்லாகவே வெஹிக்கிள்ஸ் ரோட் சைடில் வந்து ஃபுல்லாக வண்டியெலாம் போயிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், எல்லாமே போகலாம். சரி ஓப்பன் லைக் மைக்கில் பேச வேணாம், இதில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இது ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. தம்ப்லைன் அண்ட் டைட்டில்ஸ் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. நம்ம வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் அதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 minutes ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த நவம்பர் மந்த்து தான் வந்து 5 years பேக் வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் கரெக்டாக சேனல் க்ரியேட் பண்ணி நேம்லாம் வச்சு ஓகே இதில் தான் நம்ம இனிமேல் வ்ளாக்ஸ் போட போகிறோம் அப்படின்றது வந்து நவம்பர் 18 or 19 2 டேட் மட்டும் 18 பண்ணணும்னு நினச்சேன். பட் அது 19 ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 years இவ்வளோ ஜேர்னியில் வந்து பெருசாக ஏதாவது சாதிச்சிட்டியாடா 5 yearsன்னு சொல்கிறியே, அப்படிலாம் எதுவுமே நான் பண்ணலை. பட் ஆனால் ஸ்டில் 5 yearsல இந்த யூடியூப் ஜேர்னி நிறைய அப்லோட்ஸ் அண்ட் ரீஅப்லோட்ஸ், நிறைய கேப்ஸ், அதெல்லாமே இருந்தாலுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்போ பண்ணாலும் எப்போ இந்த கேமரா எடுத்து அது முன்னாடி நின்று நான் பேசினாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தர ஒரு விஷயத்த வந்து நான் டில் டேட் கேப் விட்டு பண்ணாலுமே இல்லை வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஹாப்பி வித் தட் 5 years. அண்ட் அந்த 5 yearsல உங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டப்போ லைக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான் பண்ணது என்ன அப்படின்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது பிளான் பண்ணது. ஸோ அதை இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ற போது சின்ன சந்தோஷம், அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் 5 years முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 விஷயம் யோசிச்சோம். யூடியூப்க்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ட்ரைபாட். ஸோ இஃப் இன்கேஸ் இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், இது முன்னாடி நான் கேமரா வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்போது அதுக்கு ஒரு ட்ரைபாட் வேணும் அப்படின்றது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரைபாட் ஆகும். ரெண்டாவது விஷயம் எல்லாருமே சொன்னது வந்து ஆடியோ வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் எடுப்போன்றதே தெரியாது. இப்போ எனக்கு ஓப்பன் ஆடியோ நான் கொடுத்தேன்னா ஃபுல்லாக வண்டி சவுண்டு தான், என் பேசி கேட்கவே கேட்காது. நான் இவ்வளோ கிட்ட வச்சு பேசுகிறேன்னா மேபி இது நல்லா எடுக்கும். பட் ஸ்டில் அது வந்து இதாகும். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா இதை நான் வந்து சிங்க் பண்ணணும். அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். சிங்க் ஆகலை அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அப்போ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரோட் மைக் ஒன்று வாங்கணும், ஷார்ட் கன் மைக்கு. ஸோ அந்த ஷார்ட் கன் மைக் வந்து பார்த்தீங்கன்னா 5000. நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் யூஸ் அமௌண்ட். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 months சேர்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அது வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடி ஒரு பைக் எடுத்தனால அந்த பைக் வீடியோ வந்து போட்டுட்டேன். தென் இது செகண்ட் வீடியோவாக போச்சு. பட் ஆனால் அதுதான் ஃபஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அந்த மைக் வாங்கிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான் பிளானாக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அந்த ஷார்ட் கன் மைக் வந்து நம்ம கேமராக்கு மேலே தான் வைப்போம், ஃபிட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ ஃபிட் பண்ணி எடுக்கும்போது இஃப் இன்கேஸ் நான் டிஸ்டன்ஸில் இருக்கேன் இல்லை வந்து என்னை சுற்றி நாய்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே பிக் பண்ணும். எனக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பிக் பண்ணும். ஸோ அதை வந்து எடிட்டில் தூக்கலாம். பட் அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை. பட் ஆனால் அந்த எடிட்டில் தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து ஏதோ வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி இருக்கும், அந்த ஒரு நேச்சுரல் இது வராது. ஸோ அதனால் வந்துட்டு டிஜேஐ மைக் ஒன்று வாங்கணும் அப்படின்றது தான் பிளானாக இருந்துச்சு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 30,000 ஒரு மைக்கு நம்ம எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சவோ சரி வேணாம், அது அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சரி எடுத்துடலாம் அதுக்குன்னு என்றைக்காவது ஒன்று இது பண்ணின்னு. அண்ட் இவ்வளோ டேஸில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பொருள்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ பைக்லாம் ஆல்ரெடி எனிவே பைக் வந்து நான் வாங்க போகிறேன். ஸோ அந்த லேப்டாப்ஸ் என்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக 5 years கழிச்சு ஓகே நம்ம சேனலுக்கு இது கண்டிப்பாக தேவை, இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா நான் இப்போது சப்போஸ் இன்கேஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் vlogs எடுக்கும்போது நம்ம கத்தி பேச முடியாது. நான் கத்தி பேசினா தான் அந்த மைக் எடுக்கும். நம்ம கத்தி பேச முடியாது, எல்லோரும் நம்ம அட்டென்ஷன் கிராப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கும். இந்த மைக் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா அது காலர்கிட்ட இருக்கும், பிக் பண்ணிவிடும் அப்படின்றது. ஸோ அது ஒன்று, அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதை வாங்கிட்டேன் ஃபைனலி அதை வாங்கிட்டேன். ஃபைனலின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆனால் அது எப்படியோ வந்துடுது. ஃபைனலி அதை வாங்கிட்டேன் அப்படின்றது. அண்ட் இஃப் இன்கேஸ் அதை மட்டும் பார்க்க வந்திருக்கீங்க, அதோட ரிவ்யூஸ் பார்க்க வரீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வரும். ஸோ கைஸ் நம்ம இதுதான் வந்து வாங்கியிருக்கோம். ஒலிலேண்டில் லார் M2 வயர்லெஸ் லேவியர் மைக்கு. லைக் எல்லாருக்குமே வந்து லைக் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்றது தெரியலை. ஓகே பிரிச்சிடலாமா? ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் டாப் ஆங்கிள் ட்ரை பண்ணுறோம். எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ட்ரையலாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நல்ல பாக்ஸ், குட்டி பாக்ஸ் தான், சின்னதாக சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. கூல், நல்ல பாக்ஸ் ஆக்சுவலி. அண்ட் வேர் இட் இஸ், எஸ் இங்கே இருக்குது.
tap from here. Oh, nice. Okay, so this is the box guys. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்கள் கூட தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வாவ், நைஸ், நல்லா இருக்கே. ஓகே, அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் as usual you won't use it. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are here for you. Actually yes, என்னென்னா மற்ற மைக்ஸில் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ we are here for you. எஸ், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வச்சுருக்கு, இதில் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஃபார் யூ கார்டு கொடுத்துருக்காங்க. ஒளியிலேருந்து ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைக் இதில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த சைஸ் தான் இருக்குமே மைக் ஆக்சுவலி, ஸோ அதனால் நீங்கள் ஒட்டிக்கலாம். இது நல்லாயிருக்கும், கூல். ஓ, ஒன்று மட்டும் இல்லை, நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதேமாரி குயிக் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் நீங்கள் கைடெலாம் வந்து நான் இதுக்கப்புறம் தான் படிக்கணும். மேக்ஸிமம் படிக்க மாட்டோம், பட் சொல்கிறேன். தென் வேறு என்ன, வாரண்டி கார்டு, அவ்வளோதான். ஓ, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கே, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக்கை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓவர் டூ பண்ணல, பட் லிட்டில் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த பாக்ஸ் எடுத்துடலாமா. நைஸ், லுக் திஸ் செமையாக இருக்குல்ல. இவ்வளோ தான் கைஸ். ஒரு பேக்கெட்டில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் வயர்லெஸ் மைக்கை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கேஸ், அண்ட் இதில் வந்து சார்ஜிங் கேஸ். ஆக்சுவலி இதில் வச்சாலுமே சார்ஜ் ஆகும். ஓகே, இதை எடுத்துடலாமா. நைஸ் 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 நைஸ். ஓகே, இதை வந்து சைடில் வச்சிடலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் டைரெக்டாக ட்ரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து யூஎஸ்பி ஃபோனுக்கும் கொடுத்துருப்பாங்க, அட் த சேம் டைம் ஐஃபோனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் யூஎஸ்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நான் இதுக்கு வாங்கினதுக்கான ரீசன் வந்து இது தான். ஃபோன்லேயும் நம்ம போட்டு ஃபோன்லேயும் வந்து நம்ம அதே மாதிரி எடுக்கலாம், ஆஸ் யூஷுவல் கேமராவில் எடுக்கிற மாதிரியே. ஸோ அதே ஆடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் வச்சிடலாம். அண்ட் தென் இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். இங்கே ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா நம்ம அந்த இது சொல்லுவாங்கள்ல, டெட் கேட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. விண்டு ஓவராக இருக்கும்போது இது போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் வி ஹேவ் அ ஸ்ட்ராப். இதை வந்து நம்ம செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் நீங்கள் போட்டாலே போதும். இந்த ரெண்டு செயின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேமரா இதில் வச்சிங்கன்னா இது மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் we are going to have ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு சத்தியமாக தெரில. நான் இந்த கேபிளை யாருமே யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் எனக்கும் தெரியலை கேபிள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப் மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேக்னெட் இருக்கும். நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ மேக்னெட்டில் இப்படி போட்டிங்கன்னா அது மேக்னெட் இதாகிடும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் பின் ஷர்ட்டில் எங்கேயாவது நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பின் பண்ணி யூ மே யூஸ் இட். ஸோ அதுக்கு தான் வந்து அதுவுமே எல்லாமே 2. ஓகே, வேறு என்ன இருக்குது. ஓகே, நீங்கள் இது 3.5 ஜாக் கேமராக்கு, ஐ மீன் ஒயர்லெஸ்ஸாக இல்லைன்னா கூட ஒயராக யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் சேம் டீ. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். நைஸ். ஸோ ஆக்சுவலி கேஸே வந்து செம குவாலிட்டியாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆல்ரெடி சார்ஜ் இருக்குது, 3 பாயிண்ட் சார்ஜ் காட்டுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நீங்கள் கேமராவில் வச்சுருப்பீங்க. அண்ட் தென் இது வந்து ரிசீவர். உங்களுக்கு வந்து ஒரு ரிசீவர் இருக்கும், ப்ளஸ் யூ ஹேவ் டூ மோர் ரிசீவர். ஓகே, எஸ், நைஸ், நல்லா இருக்குல்ல. ஸோ 2 மோர் ரிசீவர்ஸ் இருக்கும் இந்த கேஸில். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், ஊலி லேண்ட். எஸ், இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போயிடும், கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஆர் குட் டு கோ.
அப்படியே அவ்வளோதான். நம்ம 2 பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் ஒருத்தர் தான் இருப்போம். இஃப் இன்கேஸ் நம்ம சேனலில் யாருன்னா வந்து ஆசிரியர் வரான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம் கொடுக்கலாம். ஸோ அவனும் பேசுவான்ல. ஸோ அதனால் அண்ட் தென் இதுதான் இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுதான். எஸ், நீங்கள் அப்படியே செயினில் வந்து போட்டுக்கலாம். செயினாக போட்டு நீங்கள் ஜஸ்ட் தொங்க விட்டால் கூட ஆடாக தெரியாது கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது. ஸோ ஐ மீன் லைக் ஃபோட்டோ எடுக்கும்போதுன்ற பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆடாக இருக்காது. ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷர்ட்டில் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட் கை. ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி ஒரு லைட்டை செட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆகிடுது. பட் எல்லாமே ஒரு சின்ன எஃபர்ட் தான் நம்மளால் முடிஞ்சது. ஸோ ஓகே, இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ், இதுதான் நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு. அது அன்பாக்ஸும் பண்ணியாச்சு. அண்ட் மேபி இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வரைக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு காமிச்சிட்டு போயிடலான்னு நினச்சேன். பட் ஒரு சின்ன ஆடியோ டெஸ்ட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ஆடியோ பண்ண போகிறேன். அண்ட் இதோட ரிவ்யூஸ் லைக் இது வாங்கலாமா வேணாமான்றதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தான் நான் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து வந்தீங்கன்னா சாரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் எவ்வளோ லென்த் எடுக்குது, ஸோ இதெல்லாம் மேபி சின்னதாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். அண்ட் நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நானும் இதில் டெஸ்ட் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் எனக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், யார்கிட்ட கேட்கன்னு தெரியாது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபோன் எதுவும் இல்லாமல் ஷார்ட் கன் மைக் இல்லாமல் கேமராவை தூரமாக வச்சு ஸோ இப்போது நான் ஃபோன் எதுவுமே இல்லாமல் டெஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி உங்கள்கிட்ட போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருக்குது. பட் இன்னுமே வந்து கேமராவோட அவுட்லேருந்து தான் கேட்டிருக்கேன். ஸோ அதை சிஸ்டமில் போட்டு சிஸ்டம்லேருந்து கேட்கும்போது தான் எனக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும்னு தெரியும். இது ஆக்சுவலி வந்து நிறைய லெவல் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. டிபிலாம் செட் பண்ணணும். அதெல்லாம் செட் பண்ணால் கரெக்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு லைக் எப்படி சொல்ல நல்ல ஒரு அவுட் எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் என்கிட்ட மைக் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப அனாயிங்காகவோ லைக் எப்படி சொல்ல ஒரு அட்டென்ஷன் கிராபிங்லாம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு இது போட்டேன் மேக்னெட்டு, தென் அதுக்குள்ளே வந்து மைக் போட்டேன். அண்ட் அதேமாதிரி இது சும்மா ஜஸ்ட் நம்ம இப்படி த்ரோ பண்ணி பண்ணுற ஒரு விஷயமும் கிடையாது. அது கரெக்டான லெவல் பார்த்து செட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை போட்டு அப்படியே மாட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மேக்னெட் இருக்கா, இந்த மேக்னெட்டில் நான் இதை வச்சுட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் இதை ஸ்டிக் பண்ணேன். அண்ட் தென் அப்படியே இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இதை நான் மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு செயின் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே வந்து நல்லா ஆடியோ பிக் பண்ணுது. ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்குலாம் பெருசாக எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளூ லைட் எரியும். ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் லைட் எரியும். அந்த க்ரீன் லைட் வந்து என்னென்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிடும். சரி, இப்போது ஒவ்வொரு விண்டு இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோனில் இது கொடுத்துருக்காங்களே, இதை ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேணாம். அது இன்சர்ட் பண்ணோன்னே ப்ளூ லைட் எரியும். குட் டு கோ. மைக்கை மட்டும் ஆன் பண்ணிடுங்க, செமையாக இருக்கும். இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுமே வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே ஃபைன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது எடிட்டிங்கில் தான் தெரியும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து டவுட்ஸு இல்லை இது எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், என்ன ஏதாவது இருக்குன்னா நானும் டெஸ்ட் பண்ண போகிறேன். டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி ப்ராபப்ளி ஒர்த் பையிங்கா இல்லையான்றது தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ தான் வருன்றது கிடையாது. என்ன வீடியோ வேணால் வரலாம். ஜஸ்ட் நல்லா இருக்குன்றதை நம்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதை போட்டு ஆடியோ கேட்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் சிங்க் பண்ணணும். இதை மட்டும் நான் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை அப்படி ப்ளே பண்ணி எடிட் பண்ணால் மட்டும் போதும். ஹோப்ஃபுல்லி வந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ கைஸ், இதுதான் இந்த vlog. கொஞ்சம் லென்த்தாக நான் நினச்சதை விட ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டே வந்து நம்ம 5 இயர்ஸோட இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த vlog. நெக்ஸ்ட் vlogsலாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம பண்ணுற இப்போது கரண்ட்டாக கொடுக்குற குவாலிட்டி வீடியோஸ் லைக் லைட்னிங் இப்படி பண்ணுற செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், லைஃப்பில் நல்லா இருக்கலாம். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப்.